பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாற்றிருக்கிறார். இதே தமிழ்நாட்டில் பாருங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க, நைட்டு 8 மணிக்கு மேல தைரியமா நடந்து போயிருவீங்களா? அன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு நின்று இருந்தார். என்ன கேட்டீங்கன்னா, எப்ப எவன் வந்து வெட்டுவானே தெரியல, அதான் பேசாம ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. நான் கூட முதல்ல வண்டியில போகும்போது போட்டுக்கணும்னு நினைச்சேன். எவன் எப்ப வெட்டுவான்னு தெரியல, அதனால பகல்ல ஹெல்மெட் போட்டு இருக்கிறேன். அப்படி வந்தா கூட நான் யாருன்னு உனக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன் ஜோக் இல்லைங்கம்மா, உண்மையாலுமே இது நடக்குது. கண்டம் துண்டமாக கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு திமுக வந்த பிறகு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்பது அற்புதமான உயரத்தில் இருக்கு. அதாங்க சாட்சி. நான் பொய் சொல்ல முடியுங்களா? பேப்பரை நீங்க பாக்குறீங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி யாராச்சும் வந்தானுங்களா? குண்டுகள் வச்சானுங்களா? இல்லை. அப்பாவி பொதுமக்களை கொண்டாங்களா? இல்லை. அந்த பேப்பரில் நீங்க பாக்குறீங்க. ஆறாவது நாம் செய்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது